ஒருத்தர் வந்து பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஒருத்தர் எஸ்சிஓவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவங்களுக்குலாம் என்ன புரிதல்னா, ஒருத்தரால் இவ எல்லாத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, நான் ஏதாவது ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்படி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவாக நாங்கள் பார்க்குறது வந்து பெய்ட் ஆட்ஸ். ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஜென்ரலிஸ்டிக்காக அப்படி வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி க்ரோத்தாக இருக்காது. இந்த ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அது வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுங்கிற மித்து வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம பண்ணுற கான்செப்ட் படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி கொடுக்க போகிறோமா, ரெவென்யூ கெயின் பண்ணி கொடுக்க போகிறோமா? சார் ஃபாலோவர்ஸ் கேம் நம்ம பண்ணலைங்க சார். இப்படி கூட எடுத்துக்கலாம், ஃபாலோவர்ஸ் வேற, கன்சியூமர்ஸ் வேற. அதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் என்னோட இன்ஸ்டாகிராமில். ஆனால் என் வீடியோவை எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணான்னு அந்த டேட்டா போய் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். 1 லட்சம் பேர் தான் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ்லி வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சிலது இருந்துச்சு. இந்த பில் போர்ட்ஸ் வைக்கிறது, நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் கொடுக்குறது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக க்ரோ ஆனதுனால அதோட டவுன்ஃபால் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இங்கே டிஜிட்டலாக நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், கன்சியூமராக கன்சியூம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த ட்ரஸ்ட் பில்டு பண்ணுற ஒரு இடம் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்களா, இந்த ட்ரஸ்ட் இந்த மீடியம் பில்டு பண்ணி கொடுக்குது. இப்போ விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ டீகோட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரீஸில் நடந்தது தான். இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பண்ணணும். ஏன் நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கை இங்கே கொண்டு வரும்? நீங்கள் கேட்ட அதே பேட்டர்ன் தான் சொல்கிறேன். இப்போ நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, நமக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குது, நமக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இந்த விஷயங்களை பேக் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ரீச் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு யங் ஆண்டர்ப்ரனராக உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு குளோபலைஸான மார்க்கெட்டிங் விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேச போகிறோம். நம்ம கூட ராம்குமார் பிரதர் இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ சார், உங்கள் ஜேர்னியை பார்த்தோன்னா ஒரு ரேடியோலேருந்து அங்கேருந்து ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் பிஸ்னஸ் யூடியூப்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த ஜேர்னியே யூஸ்வலாக இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ, நான் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஜேர்னி வந்து எப்படி எவால்வ் ஆச்சு சார்? எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், ரேடியோவில் இருந்தேன். ரேடியோவில் வந்து இங்கே முகம் காமிச்சு நம்ம வந்து பண்ணுற வேலை கிடையாது. நம்மளோட குரல் இருக்கும், விச் மீன்ஸ் நான் ஏதோ விஷயத்தை எனேபிள் பண்ணுறேன். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு மக்கள் வராங்க. அது என்னோட பொருள் பிடிச்சிருக்கு, இல்லை குரல் பிடிச்சிருக்கு, இல்லை நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு நோக்கி தான் வந்தாங்க. யூடியூப்பில் நீங்கள் இருந்தீங்களாலுமே யூடியூப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பேஸ் வரைக்கும் பில்டு பண்ணோம். 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பேஸ்லையுமே நான் எந்த இடத்துலையுமே கூட நான் பெருசாக நான் ஃப்ரண்ட் எண்டில் ப்ளே பண்ணல. எனக்கு என்னன்னா அந்த எனேபிளிங் அப்படின்றது தான் ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே ஒருத்தவங்க வராங்க, இங்கே ஒருத்தவங்க வராங்க, இங்கே இந்த கனெக்டிங் டாட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் எனேபிள் பண்ணி அது ஒரு ப்ராசஸாகவும் அது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றணும். அவ்வளோதான் நம்மளோட கோல். ஸோ அதை வந்து நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏன் நம்ம வந்து இந்த பக்கம் இ-காமர்ஸ் கன்சல்டிங் ஒரு D2C கன்சல்டிங்கில் வரோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர்ட்ட நல்ல பொருள் இருக்குது, ஆனால் அது சரியான முறையில் சந்தைப்படுத்த தெரியல. ஒன்று, சரியான முறையில் சந்தைப்படுத்த, ஒருவேளை நான் வித்துட்டு இருக்கேங்க, நான் டெய்லி 100 பேர் வாங்கிட்டு இருக்காங்க, டெய்லி ஒரு 1000 பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா இதோட மார்க்கெட் இதை தாண்டியான பெருசு. என்னால் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வரைக்கும் விற்க முடியுமா, இல்லை 1 லட்சம் பேரை வாங்க வைக்க முடியுமா, 1 லட்சம் பேரோட ப்ராப்ளம் இந்த ப்ராடக்ட் சால்வ் பண்ணுமா, அப்படி ஒரு பொருளை வச்சுட்டு ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கல? அதாவது எங்களுக்குள்ள ஒரு தத்துவம் நாங்கள் பேசுவோம் என்னன்னா, ஒரு நல்ல கண்டிப்பாக மக்கள் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் விற்கலைனாலும் யாரோ ஒருத்தரோட பொருளை வாங்க போகிறாங்க. உங்ககிட்ட நல்ல பொருள் இருக்குது அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட நீங்கள் வேகமாக போய் ரீச் ஆக வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ப்ராப்ளி நீங்கள் ப்ராடக்ட்டை சரியாக பண்ணுறீங்க, அதை கொண்டு போய் சேர்க்குற வேலைகளை எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான இந்த மென்டர்ஷிப் கன்சல்டிங் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரிஞ்சேன், என்ன எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்றத தாண்டி என் பொருள் எத்தனை பேருக்கு இன்றைக்கி பயனுள்ளதாக இருக்குது, இன்றைக்கி என் பொருளை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தாட் ப்ராசஸை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் அகெயின் அதுலேயுமே இன்றைக்கி வந்து அது டிபேட்டபிளாக தான் இருக்குது. இல்லை பர்சனல் பிராண்டிங் நீங்கள் பண்ணணும், நீங்கள் இப்போ போய் உடனே சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் இப்போ நீ வீடியோ பேசி தான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான் அது. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதில் ஹை லெவலாக என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் சார்? எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் அக்ரிகேட் பண்ணுவீங்க? சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு வைடர் ஸ்பெக்ட்ரம் சார். அதில் வந்து நிறையா ஏரியா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் தான் வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெளியிலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, உனக்கு என்ன தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஒரு 10 வெர்டிக்கல் இருக்குது அப்படின்னா உனக்கு எந்த ஏரியாவில் நீ ஸ்ட்ராங் இந்த சொல்லுவாங்களே, நம்ம வந்து டீப்பாக நீ எதுக்குள்ளே போகிற அப்படின்னு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி டீப்பராக வந்து ஒருத்தர் வந்து கண்டென்ட் எடுக்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ நீ கண்டென்ட் மட்டும் என்கிட்ட இந்த வேலை இருப்பார். ஒருத்தர் வந்து பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஒருத்தர் எஸ்சிஓவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார், ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவங்களுக்குலாம் என்ன புரிதல்னா, ஒருத்தரால் இவ எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, நான் ஏதாவது ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்.
அப்படி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவை நாங்கள் பார்க்குறது வந்து பெய்ட் ஆட்ஸ். பெய்ட் ஆட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எங்கிட்ட மெட்டான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கூகுள்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஷேர் சாட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஹாட்ஸ்டார்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே என்னோட கஸ்டமர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க தெரியும். அந்த கஸ்டமர்கிட்ட இந்த பொருளை பற்றின கம்யூனிகேஷனை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு இந்த கஸ்டமர் வந்து ஒரு என்ட்ரி ஃபீ கேட்குறாங்க. அந்த என்ட்ரி ஃபீயை கொடுத்து நான் உள்ள போய் அந்த அந்த பிளாட்ஃபார்மில் பே பண்ணி நான் அந்த கஸ்டமரை போய் நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த பெய்டு ஆட்ஸ்னோட ஒரு சிம்பிளான ஒரு எனக்கு அந்த மெக்கானிசம் தெரியும், இல்லை எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். ஏன்னா நாங்கள் 24 மணி நேரம் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் நாங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஜென்ரலிஸ்டிக்காக அப்படி வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி க்ரோத்தாக இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் அவங்க ஸ்கேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த இப்போ வர ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்னென்னா, இப்போ அவங்களோட ஓன் பேஜ், அஃபிஷியல் பேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெட்டா பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை ட்விட்டர்லையோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பித்த அப்புறம் யூடியூப்லேயும் நிறைய பேர் இப்போ வந்துட்டு அவங்களோட ஓன் கான்டென்ட்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்டோர்ஸ்லாம். அவங்களுக்கு ஒரு கேட்சி திங்காக இருக்கிறது அந்த ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அது வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுங்கிற மித்து வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ ஆனால் நம்ம பண்ணுற கான்செப்ட் படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி கொடுக்க போகிறோமா, ரெவென்யூ கெயின் பண்ணி கொடுக்க போகிறோமா? சார் ஃபாலோவர்ஸ் கேம் நம்ம பண்ணலைங்க சார். நம்ம பேசுகிற ஒன்லி டிபிக்கல் ரெவன்யூ. இன்றைக்கி நான் 10 ரூபா சம்பாரிச்சேன், நாளைக்கு நான் 100 ரூபா சம்பாதிக்கணும், அடுத்த நாள் 1000 ரூபா சம்பாதிக்கணும், அடுத்த நாள் 10,000 ரூபா சம்பாதிக்கணும். இந்த க்ரோத்து தான் போகணும். இந்த க்ரோத் சும்மா நடந்துடாது. இந்த க்ரோத்து ஃபாலோவர்ஸ்னால் நடக்காது, கஸ்டமர்ஸ்னால தான் நடக்கும். ஓகே. ஸோ ஃபாலோவர்ஸ் வேறு, கஸ்டமர் வேறு. இப்படி கூட எடுத்துக்கலாம். ஃபாலோவர்ஸ் வேறு, கன்சியூமர்ஸ் வேறு. அதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் என்னோட இன்ஸ்டாகிராமில். ஆனால் என் வீடியோவை எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணான்னு அந்த டேட்டா போய் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். 1 லட்சம் பேர் தான் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் 10 லட்சம் பேர் கன்சியூம் பண்ணுவாங்க அந்த வீடியோ. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கன்சியூமர்ஸை தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எவ்வளோ பேர் நம்மளை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அந்த டேட்டா தான் பார்க்கணும். ஸோ அந்த டேட்டா தான் இங்கே ஒர்த்து. ஸோ அப்போ நம்ம கன்சியூமர்ஸை தான் ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ அதுக்கு கண்டென்ட் வேணும். இப்போ நான் ஒரு கன்சியூமர்கிட்ட போய் நான் வந்து இந்த பொருள் வச்சுருக்கேன், இதை நான் செய்கிறேன்னா அதுக்கு தேவையான கண்டென்ட் தான் தேவையே தவிர, ஆனால் அது மட்டும் அந்த கண்டென்ட்டை மட்டும் போகிறதுனால எனக்கு கன்சியூமர் வந்து என் பொருளை வாங்கிடுவாங்க, கன்சியூம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இங்கே ஒரு நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் மார்க்கெட் பண்ணுறதை நம்பாதீங்க. நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரெடிஷ்னல் வேல இருக்கிறத வந்துட்டு இன்னும் கன்சியூம் பண்ணுற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மாற்றம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது கன்சியூமர் கிட்ட இஸ் த டிஜிட்டல் எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் கரெக்ட் ஆர் நாட்டுங்க? சூப்பர். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஏன் கண்டென்ட் பண்ணணும், நமக்கு எதுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சார். அந்த இடத்துல நான் யார் தெரியுமா, என் பொருள் என்ன தெரியுமான்றதை தாண்டி அதை கட் பண்ணிடுங்க. இந்த பொருளை கன்சியூம் பண்ணவங்களோட ஃபீட்பேக்கை மட்டும் போடக்கூடிய இடமா அதை மாற்றிக்கும். ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டராகவும். இப்போ நான் புதுசாக ஒருத்தர் வரேன், நான் வந்து ஒரு 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 பொருளை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 பேரோ ஒரு 100 பேரோ ஒரு 1000 பேரோ கன்சியூம் பண்ணவங்களோட டேட்டா இருக்கிறப்போ அப்போ உண்மையுமே இது இப்படி ஒரு பொருள் இருக்குது, அப்போ ஏபிசின்னு ஒரு ஆள் வாங்கியிருக்கான் இந்த இடத்துல, அப்போ நான் இதை நம்பி வாங்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் அந்த இடத்துல பில்ட் ஆகும். இதையே ஒருத்தருங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை நம்ம இப்படி ஏமாந்துட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் யோசிக்காதீங்க, ஏமாறது தப்பு இல்லை, ஏமாந்துருவோம். போய் அதுக்கு என்ன சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ முதல்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அது பண்ணால் உடனே ரிசல்ட் வந்துடுமா, எனக்கு காசை ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்களா, எனக்கு உடனே நடந்துடுமா, அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் சைபரில் கம்ப்ளைண்ட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ரெக்கவரி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. அதாவது முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போயிடுவாங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் எவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜி க்ரோ ஆகுதோ இந்த பக்கம் அவங்க அந்த டெக்னாலஜி எவால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால இது என்னன்னா, இது ஒரு எவால்வேஷன் தான். இந்த ப்ராசஸில் நாட் ஓன்லி டிஜிட்டல், நீங்கள் எந்த மீடியமில் நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஏமாத்துற சிச்சுவேஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நீ ஒரு கன்சியூமராக இருக்கீங்க, ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை சுற்றி உண்மையிலுமே யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த ரிவ்யூஸ் என்ன, அந்த வீடியோஸில் என்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்ணிட்டு நீங்கள் போங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடியவரா இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண, இதுதான் அவங்க வந்து யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. டெஸ்டிமோனின்னு முன்னாடி ஒரு பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்னு பேரை மாற்றிட்டாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்கள் பொருள் ஓகே உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க கூட வாங்குவாங்க. 2 பக்கமும் இது வின் இருக்குது. சூப்பர் சார். இப்போ 2025 சார் எந்த ப்ராடக்ட் எந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க? நான் ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன் சார். என்னென்னா 2025க்கு அப்புறம் இப்போ எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு யூடியூப்பில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது இல்லைங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெருவுக்கு ஒரு யூடியூபர் வந்துட்டாங்க. தெருவுக்கு ஒரு யூடியூபர் வந்தாலும் ஆர்கனைஸ்டு யூடியூபராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கும், ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா?
அது மாதிரி இந்த இ-காமர்ஸ் ஆர் இந்த டைரக்ட் செல்லிங்கிற மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு அப்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்கு சார். எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 3 வருஷத்துல இல்லை 5 வருஷத்துல தெருவுக்கு ஒருத்தவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து உருவாயிடுவாங்க. இப்போயே நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆர்கனைஸ்டாக ரெவன்யூ பண்ணுற மோடுக்கு ஆயிடுவாங்க. ஸோ இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ 2025லேருந்து அந்த கிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இ-காமர்ஸ் அண்ட் D2C ஸ்பேஸ்க்கான குரோத் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. அது ஒன்று. இப்போ என்ன ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் டுவர்ட்ஸ் வந்து ஃபேஷன் அண்ட் வெல்னஸ். ஃபேஷன் வேறு, வெல்னஸ் வேறு. வெல்னஸ்ன்ற ஒரு புது மார்க்கெட் வந்து பயங்கரமாக இப்போ வந்து குரோ ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெல்னஸை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். வெல்னஸ், நான் இந்த க்ரீம் போட்டால் அழகாயிருவேன், இந்த க்ரீம் போட்டால் வெள்ளையாக இருப்பேன், இந்த க்ரீம் போட்டால் சொன்ன ஃபேஷனை தாண்டி இந்த க்ரீம் எனக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகுது, இல்லை என்ன எனக்கு ஒரு பெனிஃபிட்டை ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகுது, இப்படி போயிடுச்சு. இன்னும் டீப்பராக போயிடுச்சு. அதான் எக்ஸாக்டாக அந்த வெல்னஸில் ப்ராடக்ட்டில் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இன்னைக்கு ஜெப்டோலே வந்துருச்சு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு ஒரு 5 பொண்ணுங்க சேர்ந்து வித்துட்டு இருக்காங்க இந்தியாவில், பாம்பேலேருந்து. இன்றைக்கி அவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. சென்னையிலேயே அதோட பர்ச்சேசிங் பிஹேவியர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ வெல்னஸ் வந்து பயங்கரமான மார்க்கெட் போகுது. பட் இதை நம்ம ஆன்லைனில் விற்க முடியுமா அப்படின்னா அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி விற்க போகிறோம் அப்படின்றது. பட் நெக்ஸ்ட் பெரிய மார்க்கெட் நான் சொல்ல போகிறது என்னன்னா, வெல்னஸ் பெரிய மார்க்கெட் அண்ட் D2C இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது. அண்ட் ப்ரீவியஸ்லி வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சிலது இருந்துச்சு. இந்த பில் போர்ட்ஸ் வைக்கிறது, நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் கொடுக்குறது, இல்லைனா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து தியேட்டரில் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதில் ஆட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக க்ரோ ஆனதுனால அதோட டவுன்ஃபால் எப்படி இருக்குது, இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டவுன்ஃபாலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு டவுன்ஃபால் நோக்கி போச்சு. ஆனால் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஒரு ஆப் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அங்கே நான் முதல்ல பண்ண வேண்டிய டிஜிட்டலாக என்ன பண்ணாலும் சரி, எனக்கு ட்ரெடிஷ்னல் பிராண்டிங்கும் பண்ணணும். நான் தேட்டரில் ஆடு கொடுத்துருக்கேன், ஓகே, நான் ரேடியோவில் ஆடு கொடுத்துருக்கேன், நான் பஸ்ஸில் ஆடு போட்டிருக்கேன், பஸ் பேக்கில் ஆடு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த மேட்டர் தான். இங்கே டிஜிட்டலாக நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், கன்சியூமராக கன்சியூம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த ட்ரஸ்ட் பில்டு பண்ணுற ஒரு இடம் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்கிறீங்களா, இந்த ட்ரஸ்ட் இந்த மீடியம் பில்டு பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரு காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். இது யூசர் அக்வசிஷனுக்கு நான் வச்சுக்கிறேன். டிஜிட்டலில் என்னோட யூசருக்கான ட்ரஸ்ட் பில்டு பண்ணுறதுக்கு இந்த சிமிலர் மீடியம்ஸ் வந்து நான் வந்து ட்ரெடிஷனல் மீடியம்ஸ் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ண போகிறேன். அப்போ எல்லாரும் இது டிப் ஆயிடுச்சு, ட்ரெடிஷனல் டிப் ஆயிடுச்சுன்னு நினச்சாங்க. கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் முக்கியமான சீசன் வரப்போ ஒரு ஃபுல் பேஜ் ஆடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். விச் மீன்ஸ் இது இங்கே யூசர் அக்விசிஷன், இது ட்ரஸ்ட்ன்ற மாதிரியான அந்த கிளாரிட்டி இன்னைக்கு வந்து அந்த பிஸ்னஸை டீப்பாக இறங்கி பண்ணுறவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நம்மளை மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏஜென்சி மாதிரி ஒன்று பண்ணி நம்ம கன்சல்ட் பண்ணுறது ஒரு விதமாக இருக்குது. இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் டேர்ன்ட் இப்போ வந்து சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற டேக்ல இருக்கிறவங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சிங் வே ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்குது சார். ஏன்னா இப்போ நான் வந்து யூடியூப் மார்க்கெட்டிங்கே சொல்கிறேனே, யூடியூபோட கான்செப்ட்ஸாகவே சொல்லணும்னாலே முன்னாடி ஃபுட் பிளாகுங்கிறது வந்து மேஜராக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கே வந்து ஃபியூ கிரியேட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ அது ட்ரெண்ட் ஆகிருந்தது. அதே மாதிரி வந்துட்டு பிளாகிங், ஜென்ரல் பிளாகிங்கே அப்படி தான் இங்கே வந்துச்சு. அண்ட் இப்போ VFXலாம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ டீகோட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரீஸில் நடந்தது தான். ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் வே ஆஃப் ஒரு ப்ரமோட்டிங் அ ப்ராடக்ட் டு இண்டியனைஸ்டு வெர்ஷன், ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது சார்? இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பண்ணணும். ஏன் நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கை இங்கே கொண்டு வரோம்? இது வந்து ஒரு சூப்பரான கேள்வி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் 2-3 வீடியோஸில் கூட பேசியிருக்கேன், பட் அதை எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். இந்த ஃபுட்டை வச்சு நீங்கள் பேசுறதுனால சொல்கிறேன். முன்னாடி நமக்கு வந்து ஃபுட்டில் ஒரு பெரிய விளாகரையும் தெரியும், வில்லேஜ் குக்கிங் சேனலும் தெரியும். நீங்கள் கேட்ட அதே பேட்டர்ன் நான் சொல்கிறேன். அவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் காப்பி இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் நம்மளோட ஒரு கல்ச்சர் பேஸ்ட் ஒரு ஸ்டைலில் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி யார் மிகப்பெரிய ஒரு ஃபுட் பிளாகர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். ஸோ அப்போது இதுதான் சொல்கிறோம். இப்போது நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, நமக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குது, நமக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இந்த விஷயங்களை பேக் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ரீச் வேறு மாதிரி இருக்கும். வெறுமா நான் போய் வீடியோ போடுறேன், வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வரேன்னா எனக்கு கனெக்டே ஆகாது.
நான் சாப்பிட்ட பொருளாக இருக்கணும், இல்லை நான் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய பொருளாக இருக்கணும், இல்லை எனக்கான லேயரில் அது இருக்கணும். லைக் என்னோட வேவ்லென்த், என்னோட பேண்ட்வித்தில் இருக்கணும். என்னையை தாண்டி டோசேஜாக இருந்தாலும் அப்பா இது பெரிய கடைப்பா, பணக்காரங்களை வந்து சாப்பிட்றது, இப்படி நான் தாட் ப்ராசஸில் வந்துடுவேன் இல்லையா. அது ரொம்ப கீழே போனாலும் ஒருவேளை எனக்கு இந்த மீட்டர் அழகாக வந்து டிஃபைன் பண்ணும், விச் மீன்ஸ் அது என்னோட கல்ச்சரோடையும் என்னோட எமோஷனோடையும் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு லெவல், அது அளவுகோலில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். டிப்பிக்கலாக அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம இங்கே டூப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டு அது கனெக்ட் ஆகாது ஆடியன்ஸோட. ஸோ கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணாலே போதும். அதுக்கு ஒரே விஷயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எமோஷன், நம்மளோட சென்டிமெண்ட், இது கோராக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ கன்சல்டிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியிலேருந்து நான் ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இருக்குது. எல்லாருமே முதல்ல ஆன்லைனில் இதுதான் ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் வித்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகணும், இவ்வளோ தூரம் இவ்வளோ ரெவன்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. கரெக்ட். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் வச்சுருக்கேன், ஓகே, நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன், நான் மாதம் நான் வீடியோ போடுறேன், எனக்கு அந்த வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வரும், இன்பாக்ஸ் பண்ணுவாங்க, அந்த இன்பாக்ஸில் நான் எடுத்து விற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்தி மீல் சப்ஸ்கிரிப்ஷன் விற்றுட்ருக்கேன். இதே எனக்கு ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ தூரத்துக்கு சார் உங்களால்? ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு ஹைப்பர் லோக்கலான சென்னையில் ஒரு ஏரியாவில், அவங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும் தான் அவங்க டெலிவரி பண்ண முடியும். ஒரு ஹைப்பர் லோக்கல் பிஸ்னஸ், அந்த ஹைப்பர் லோக்கல் பிஸ்னஸ் நான் எப்படி ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது? சரி, இப்போ ஏன் அப்போ முன்னாடி இவ்வளோ வீடியோ போட்டிங்களே, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அப்போ ஏன் அவங்கள்ட்ட வந்து இவ்வளோ சேல் நடக்கல அப்படின்னு கேள்வி கேட்டால், இல்லை சார் ஒவ்வொரு ஊர்லேருந்து பார்க்குறாங்க, லண்டன்லேருந்து பார்க்குறாங்க, அமெரிக்காலேருந்து பார்க்குறாங்க, டவுன் சவுத்துலேருந்து பார்க்குறாங்க, அவங்க எப்படி சார் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு பெரிய சேலஞ்சு. அப்போ ஹைப்பர் லோக்கலாக இருக்கணும், 20 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கணும், ஆனால் இது ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து நிறையா அந்த வந்து சேலஞ்சிங்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ போகிறப்போ நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எவ்வளோ சார் உங்கள் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறேன். ஒரு ப்ரைஸ் ஒன்று சொல்கிறார். ஓகே, இந்த ப்ரைஸ் மேத்தமெட்டிக்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தா தெரியுது, சார் நீங்கள் இந்த ப்ரைஸில் நீங்கள் விற்றா நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருக்கணுமே அப்படின்னா. ஆமாம் ராம், நான் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ சார் லாஸ் பண்ணுறீங்க? ஒரு பாக்ஸ் என் ரூம் விட்டு வெளியே போச்சுன்னா 20 ரூபா எனக்கு நட்டோம். அது மாதிரி ஒரு நாளைக்கு 200 பாக்ஸ் வித்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தா, அப்புறம் சார் இந்த ப்ரைஸிங்கில் விற்றீங்கன்னா வேலைக்கு ஆகாது, ஆன்லைனுக்கு வரீங்க அப்படின்னா ஆன்லைனுக்குன்னு ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது ஏன்னா அதுக்கு பிளாட்ஃபார்முக்கு ஒரு செலவு இருக்குது, டெலிவரிக்கு ஒரு செலவு இருக்குது, இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. இந்த ப்ரைஸிங் மாற்றினா அதை சார் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நான் சொல்கிறப்போ அவர் நம்பவே இல்லை. வாய்ப்பே இல்லை, இந்த ப்ரைஸ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க கஸ்டமர் அப்படின்றாரு. சார் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா. சரி, நான் ஒரு வாரம் டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு வரேன். எதுக்கு சார் ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பாடு தானே விற்கிறீங்க, நீங்கள் ஸ்விக்கி ஓப்பன் பண்ணுங்க, நான் ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணுறேன், 2 பேரும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ வித்துட்ருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னா எல்லாம் 270, 290, 300, 310 இப்படி வித்துட்ருக்காங்க. ஒரு 140 ருபீஸ் வித்துட்ருக்காரு. சார் நான் சொன்னேன்னா இந்த ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அப்படின்னா, ஆமாராம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணார். நான் 240க்கு ப்ரைஸ் மாற்றிட்டேன், எனக்கு இப்போ பயங்கர ப்ராஃபிட்டாக இருக்குது, எனக்கு சக்ஸஸ் ஆகுது, இது எனக்கு இது இ-காமர்ஸில் இப்போ நான் ஆன்லைனுக்கு வர ரெடி ஆகிட்டேன் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஆன்லைன் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து 200 300 ஆர்டர் வந்து அவருக்கு வருது, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. எங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங். ஹைப்பர் லோக்கல் ஃபுட்டு அன்றைக்கே கெட்டு போயிடும், அதுக்குள்ளே டெலிவரி பண்ணணும், ப்ரைஸிங்கை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், இது மாதிரி மல்டிபிள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல். நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க.